வணக்கம். திண்ணைக்கு வந்த எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இன்னைக்கு திண்ணையில நம்ம பார்க்க போறது சாம்பார் செய்முறை. அதுவும் முள்ளங்கி சாம்பார் செய்முறை பார்க்க போறோம். இந்த சாம்பார் திருநெல்வேலி செய்முறையில நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த சாம்பார் செய்முறைக்கு நான் எடுத்திருக்கிறது 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அடுத்ததா ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த புளியையும் ஊற வச்சு நம்ம தயாரா வச்சுக்கலாம். பருப்பை கழுவி தேவைப்பட்டா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நாம அதை ப்ரெஷர் குக்கர்ல தேவையான அளவுக்கு விசில் விட்டு வேக வச்சுக்க போறோம். பருப்பை வேக வைக்கும்போது அதுல கொஞ்சமா மஞ்சள் தூள், ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், கொஞ்சமா வெந்தயம், இந்த 3யும் கலந்து நாம வேக வைக்க போறோம். என்னோட குக்கர்ல 3 விசில் வச்சா பருப்பு நல்லா வெந்துரும். உங்களோட குக்கர்ல எப்படியோ அந்த அளவுக்கு நீங்க வேக வச்சுக்கோங்க. இப்போ இந்த முள்ளங்கி சாம்பார் பண்றதுக்கு நான் ஒரு 200 கிராமோட கொஞ்சம் அதிகமா முள்ளங்கி எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், ஒரு 3 பல் பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ முள்ளங்கியை நம்ம தோலை சீவிட்டு நம்ம வட்ட வட்டமா நறுக்கி வச்சுக்கலாம். அடுத்து வெங்காயம், பூண்டு எல்லாம் தயார் பண்ணியாச்சு. இப்போ நறுக்கின முள்ளங்கியை நான் 1 கப் அளவுக்கு தண்ணீர்ல இப்போ சேர்த்துக்கிறேன். கூடவே பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், நம்ம ஏற்கனவே சுத்தம் பண்ணி வச்ச பூண்டு எல்லாத்தையும் இதில் சேர்த்தாச்சு. இப்போ இந்த காய் வேகும்போது அதில் கொஞ்சமா மஞ்சள் தூளும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் நம்ம இந்த முள்ளங்கியை வேக விடலாம். கொஞ்சம் வெந்த பிறகு அது கூட நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். மறுபடியும் மூடி வச்சு நம்ம தக்காளி வேகிற அளவுக்கு நம்ம வேக வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம இதில் 1/2 டீஸ்பூன் வத்தல் தூள், 1/2 டீஸ்பூனோட கொஞ்சம் குறைவா மல்லித்தூள் சேர்த்தா போதும். கூடவே நம்ம ஊற வச்சு வச்சிருக்கிற புளி தண்ணீரை இப்போ நம்ம சேர்த்துறப்போம். இப்போ சேர்த்துருக்கிற மசாலா புளி தண்ணீரோட பச்சை வாசனை போகணும். அதனால மறுபடி ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சு இந்த குழம்ப கொதிக்க விட போறோம். குழம்பு கொதிக்கிற இந்த சமயத்துல நாம வெந்திருக்கிற பருப்பை எடுத்து நல்லா மசிச்சு வச்சுக்க போறோம். இப்போ பருப்பு நல்லா வெந்திருக்கு. இது கரண்டியால நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. மத்து வச்சிருந்தீங்கன்னா மத்துல கூட கடைஞ்சிக்கலாம் நீங்க. இப்போ பருப்பு நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த பருப்பை கொதிச்சிட்டு இருக்க இந்த குழம்புல சேர்க்க போறோம். பருப்போட நான் கொஞ்சமா தண்ணீர் கலந்து அதையும் இதுல சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு நம்ம சாம்பார் பொடி மட்டும் சேர்க்கணும். இது வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி. நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ அந்த சாம்பார் பொடியோட கொஞ்சமா தண்ணீர் விட்டு கலந்து அதை நான் இப்போ சாம்பார்ல சேர்த்துறேன். சாம்பார் பொடியை சேர்த்துட்டு சாம்பார்ல உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்குங்க. தீயை குறைச்சு மிதமான தீயில வச்சுட்டு நம்ம இப்போ தாளிக்கிறத பார்க்கலாம். இப்போ நான் ஒரு சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டிருக்கேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதாவது நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கூட வெந்தயம், கடுகு சேர்த்துருக்கேன். அடுத்ததா ஒரே ஒரு பல் பூண்டை நம்ம நல்லா தட்டி எடுத்து அதையும் அதில் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நான் முதல்ல வத்தல் சேர்க்க மறந்துட்டேன். இப்போ ஒரே ஒரு வத்தல் மட்டும் அதில் கிள்ளி அதையும் போட்டு தாளிச்சுக்கலாம். நம்ம இப்போ தாளிச்சுட்டு இந்த தாளிச்சதை குழம்பு கொதிச்சுட்டு இருக்கிறதுல சேர்த்துடலாம். சாம்பார் பொடியை சேர்த்த பிறகு நம்ம குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு கொதி வந்தது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அருமையான முள்ளங்கி சாம்பார் தயாராகிருச்சு. இது சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் பொருந்தும். பொதுவாக இட்லி தோசைக்கு சாம்பார் பண்ணும்போது அதில் புளியோட அளவை கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கலாம். நம்ம ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சாம்பார். இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல ரெசிபியோட அடுத்து ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.